தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, புதன்கிழமை சுசேப்பர் நாள். நான் சுசேப்பர் ஆலயத்திலிருந்து இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். எனவே வல்லமையான சுசேப்பர் குடும்பத்துடைய பாதுகாவலர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் சுசேப்பர் உங்களுக்காக செபிப்பாராக. உங்கள் வீட்டை அவர் பாதுகாப்பாராக. ஆண்டவரே, வழங்குகிற இறைவன் வழங்குகிற அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருவாராக. இந்த காலை ஆராதனை இறைவார்த்தை தருகிற எசையா புத்தகம் 28வது அதிகாரம் 29வது வார்த்தை, படைகளின் ஆண்டவரிடம் இருந்து அறிவு வருகிறது. நாளுக்குரிய ஆசீர்வாதம் இறைவனிடமிருந்து வருகிறது. நாளுக்குரிய உங்களுடைய தேவைகளை இறைவன் தருகிறார். நாளுக்குரிய உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை அப்பா உங்களுக்கு அருளுகிறார். எனவே குறிப்பாக உங்க வீட்டிற்கு தேவையான, உங்கள் வீட்டு ஆசீர்வாதத்துக்கு தேவையான, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு, உன் பிள்ளைகளுக்கு தேவையான ஆற்றலை ஆண்டவர் தருகிறார். இறைவார்த்தை தருகிறது. படைகளின் ஆண்டவரிடமிருந்து இந்த அறிவு வருகிறது. அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர். என்னுடைய பிளான் ஃபெயில் ஆகலாம், என்னுடைய திட்டங்கள் ஃபெயில் ஆகலாம், ஆனால் அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் தோல்வி உறாது. உங்கள் திட்டங்கள் தோற்று போகலாங்க. நீங்க தவறான திட்டங்கள் கூட வகுத்திருக்கலாம், அது தோல்வியை தழுவலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை மையப்படுத்தி அவரை பிடித்து கொண்டு நீங்க வகுக்கிற திட்டங்கள் தோல்வி அடையாது. எனவே இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்களோ அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நாளை முழுமையாய் அவர்கிட்ட அர்ப்பணியுங்கள் அன்பர்களே. அவர் திட்டமிடுவதில் வல்லவராய் இருக்கிறார், செயல்படுத்துவதில் அறிவில் சிறப்புக்குரியவர். அது அவ்வளவு அழகாக அதோட இம்ப்ளிமெண்டேஷன் அது அப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். எனவே இந்த நாளிலே அன்பர்களே, உங்களை முழுமையாய் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து விட்டு இந்த நாளை தொடங்குங்கள் அன்பர்களே. குறிப்பாய் உங்கள் குடும்பத்தை முழுமையாய் அர்ப்பணித்து விட்டு இந்த நாளை தொடங்க வல்லமையான இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்துடைய பாதுகாவலராகிய அப்படின்னு சுசேப்பர் நாளாகி என்று ஒரு சுசேப்பரே எங்களுக்காய் செபிப்பீராக. பிள்ளைகள் என்னவெல்லாம் குடும்ப தேவைகள் வைக்கிறார்கள், என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் வைக்கிறார்களோ அப்பா, ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வச்சு வைக்கிறேன். இந்த வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. பிரியமான அன்பு இறைவர்களே, இன்றைய நற்செய்தி யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 12லிருந்து 15 வாழ்வில் உள்ள முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசுகிறது. ஆவியானவர் வருகை பற்றி இயேசு சொல்லுகிறார். அவர் உண்மையை வெளிப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். அவர் என்னிடம் கேட்டு உனக்கு அறிவுறுத்துவார் என்று நற்செய்தியில் சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்துல அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? எது உண்மை இல்லையோ அதை பிடித்து கொண்டு அதுதான் உண்மை என நம்பி இருப்பது. இன்றைக்கு இருக்கிற எல்லாமே அரசியல் சூழலையும் சேர்த்து சொல்லுகிறேன். எது உண்மை இல்லையோ அது உண்மை என்று நம்பி கொள்வது, ஒரு கணத்திலே அது உண்மை இல்லை என்று ஏமாந்து போவது. எனவே தூய ஆவியானவர் வருகிற பொழுது அவர் என்ன சொல்வார் என்றால், எது உண்மை என்று கற்றுத் தருவார். அதாவது செய்தி முழுவதுமே சொல்லுகிறது, அவர் உண்மையை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு உண்மை தெரியணும் அன்பர்களே, வாழ்வில உண்மை தெரியணும் அன்பர்களே. என் பிள்ளைகளை எப்படி வழிநடத்துகின்ற உண்மை, என் பங்கை எப்படி வழிநடத்துவது என்ற உண்மை, உங்கள் வீட்டை நீங்கள் எப்படி வழிநடத்துவது என்ற உண்மை, ஆண்டவர் தருகிற அந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆவியானவர், தூய ஆவியானவர் அந்த பெந்தகோஸ்து விழாவுக்காக திருச்சபை நம்மை தயாரிக்கிறது. பெரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, எனவே நம்மை தயாரிப்போம். நம் குடும்பத்தை ஆவியானவரே நீங்க வழிநடத்துங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று நாம் தயாரிப்போம். ஏனென்றால் எது 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 பொய்மையை அதை நாம் பிடிச்சு கொள்றோம். நிறைய நேரத்தில் பணம் வசதி இருந்தால் உண்மை மகிழ்ச்சியா இருப்போம் நினைக்கிறோம். ஆனால் லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 15வது வார்த்தை சொல்லுகிறது, ஒருவருக்கு மிகுதியான செல்வம் இருப்பதால் மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சி என்பது ஏதோ வெளியில இருக்கிற ஒன்று என்று நினைத்துக் கொள்கிறோம். மகிழ்ச்சி என்பது எனக்குள் இருப்பது. அது ஒரு பழத்தை நான் வைத்துக் கொள்வதாலேயோ ஒரு பொருளை நான் வைத்துக் கொள்வதாலேயோ வருவது அல்ல, அது எனக்குள் வருவது. அதை தருபவர் இறைவன். எனவே உண்மையை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். வாழ்க்கையில குறிப்பா உங்க குடும்பத்துல என்ன சிக்கல்கள் இருக்குதோ ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குதோ இது காலை வேளையில ஒப்பு கொடுங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, இயேசுவே நன்றி, ஓ ஆவியானவரே உண்மையை வெளிப்படுத்துவேன் என்ற செய்திக்காய் நன்றி அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அப்பாவும் இதை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க ராஜா. குடும்பத்தில் என்னவெல்லாம் சிக்கல் இருக்கிறதோ ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அறிக்கையிடுங்க. உங்களுக்கு என்ன விடுதலை வேண்டுமோ அறிக்கையிடுங்க.
என்ன உங்க வாழ்க்கையில நடக்கணுமோ, இதோ இறைவன், இதோ அப்பா, இதோ இயேசு, இதோ நற்கருணை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக. அப்பா ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவரே வல்லமை இந்த பிள்ளைகள் அறுவடை செய்வார்களாக. என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அடுப்புகிறார். குறிப்பாக குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள், பாரங்கள், கவலைகள், வலிகள், திருமணம் நடக்காமல் இருக்கிற தடைகள், திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பு அமைய வேண்டும் என்று வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்கள், ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க தொடுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் வல்லமையான இறைவன் பெயரில், இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அவர் உங்களை தொடுவாராக. நற்கருணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை கிருபையிலே அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. பிறகு ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.